Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சாதாரண அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து நீங்கள் எப்படி பிரின்சஸ் கட் இந்த மாதிரி கிராஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணினதில் இந்த அளவுகளை வச்சு நீங்கள் பிரின்சஸ் கட் எப்படி தைக்கலாம் கட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இது ஒரு 42 சைஸ் ப்ளவுஸ், சரிங்களா? இதனோட சைஸ் 42 ஓகேங்களா? இப்போது நான் இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. பேப்பர்ன்றதுனால நம்ம ஒரு பேப்பரில் மட்டுமே கட் பண்ணி காமிக்கலாம். ஒரு தேவையான அளவு நான் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் பகுதியை மட்டுமே துல்லியமான அளவுகளோட எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு உயரம் எவ்வளவு அப்படின்றத நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் பின்னாடி இருக்கிற அளவு இருக்குது இல்லைங்களா? இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு பகுதியினான உயரம் பார்த்திங்கன்னா 14.5 இருக்குது. அப்போது இது நம்ம வெட்டுறது ஃப்ரண்ட் தட்டு 14.5. இதில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டருக்காக தையலுக்காக நம்ம அந்த 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து ஷோல்டர் தையலுக்கான பார்ட்டு நம்ம 1/2 இன்ச் விடுறோம் இல்லைங்களா? அது இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இதனோட உயரம் பார்த்திங்கன்னா 14.5. நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறதுனால ஃப்ரண்ட் பீஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வைக்கணும். எப்போவுமே கப் சைஸ் பெருசாக இருக்கும். அதே உயரம் பேக்கில் இருக்கிற அதே உயரம் வச்சிங்கன்னா இங்கே வந்து பத்தாமல் போகும். அதனால் 15 வைக்கிறோம், சரிங்களா? 15ல் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. கப் சைஸ் இருக்கிற சைஸை பொறுத்து இது இன்னொரு 1/2 இன்ச்சு கூட கூடுதலாக வைக்கலாம், சரிங்களா? அப்போ தான் முன்னாடி கரெக்டாக உயரம் வந்து சரியாக வரும். பிரின்சஸ் கட்டுக்கு எப்போவுமே பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரே உயரம் தான் இருக்கணும் அப்படின்றது இது. ஆனால் ஃப்ரண்ட் சைடுக்கு கப் சைஸ் பெருசாக பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக உங்களுக்கு இருக்கணும். இதில் கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச்சில் வைக்கிறேன். இது 42 சைஸ் ப்ளவுஸுன்றதுனால 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர்னோட அகலம் பார்த்திங்கன்னா அதுவும் 3 இன்ச்சு. ப்ளவுஸ்னோட சைஸ் 42. அப்போது 10.5 ப்ளஸ் 1.5. இது ஃப்ரண்ட் தட்டுங்கிறதுனால நம்ம நடுவில் ஒரு தையலுக்கு போகும். அதனால் 2 இன்ச் கூட வைக்கிறோம். இதையும் கவனிச்சுக்கோங்க. பிரின்சஸ் கட்டில் நடுவில் ஒரு தையல் விழும். அதில் இந்த பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு போகும், அந்த பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு போகும். அது எந்த இடம்ன்றதை நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் 2 இன்ச் கூட வைங்க. 1.5 இன்ச் கூட வச்சிங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு பத்தாமல் போகும். அதனால் 2 இன்ச் கூட வச்சுக்கோங்க. எப்போவுமே இருக்கிற அளவுகளை விட 1.5 இன்ச் வைக்கிறதுக்கு பதிலாக 2 இன்ச் வைங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரின்சஸ் கட் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் எந்த மாற்றமும் இல்லாமல் அழகாக பிரின்சஸ் கட் வரும், சரிங்களா? 42 சைஸ் இது 42, சரிங்களா? இதுதான் இவங்களோட ஒரிஜினல் அளவு. இதுலேயும் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். 2 இன்ச் கூட வச்சுருக்கேன், சரிங்களா? அது எதுக்கு அப்படின்றத நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஆம்கோல் அளவுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஈஸியாக கணக்கு எடுக்கணும், உயரம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரில் இங்கேருந்து டேப் எடுங்க. டேப் எடுத்துட்டு கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் இந்த இது எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. 6 இன்ச்சில் வருது. இது பேனான்றதுனால நான் இதில் மார்க் பண்ணலை. அப்போது நீங்களும் 6 இன்ச் வச்சுருங்க. 6 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க.
ஓகே. இப்போ இதில் நம்ம இது ஃப்ரண்ட்டு தட்டு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வர வர கொஞ்சம் இப்படி கொண்டு வந்து நல்லா அழுத்தமாக கொண்டு வாங்க கீழே வரைக்கும். இப்படி வரணும் சரிங்களா. மேலேருந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா குழிவாக, முன் கை இல்லையா இது, அதனால் இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. பின்னாடி கையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வரலாம். இது முன்னாடி கை, அதனால் நல்லா குழிவாக இந்த மாதிரி வெட்டிடுங்க. இங்கிருந்தே கொண்டு வராதிங்க, இங்கே வர வர இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அடுத்தது முன் கழுத்தினுடைய உயரம். முன் கழுத்தினோட உயரம் பார்த்துக்கலாம். நம்ம இதுலேயே அலோ ப்ளவுஸ் வச்சே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டேப் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் முன் கழுத்தை மார்க் பண்ணிடுங்க. 6.5 இன்ச்சில் முன் கழுத்தை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயும் ஒரு பாக்ஸ் போட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கை இந்த இடத்துல வரும்போது நல்லா அழகாக இப்படி வளைச்சி கொடுத்துருங்க. இந்த கழுத்து உங்களோட கஸ்டமர் எந்த அளவு போடுவாங்களோ அந்த அளவு சட்டையை வச்சு அவங்களோட இது மாதிரி நீங்கள் இந்த ரவுண்ட் கழுத்து பண்ணிடுங்க. இப்போ பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலிருந்து ஒரு 4.5 இன்ச்சு சரிங்களா. இதனோட அளவு வந்து 4.5 இன்ச்சு இருக்கணும். இதுக்கு நான் 4.25 வைங்க. சைஸ் பெருசாக இருக்குது, 42 அப்படின்றதுனால ஒரு 3/4 இன்ச்சு கூட 4.25 வைக்கிறேன் சரிங்களா. அடுத்தது இங்கேருந்து மேலேருந்து இந்த உயரம் எப்படி கணக்கெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை கையில் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் பகுதியை எடுத்துருக்கேன். இந்த கப் டாட் பகுதி இருக்கும் இல்லையா, அதை நல்லா தூக்கி விட்டு வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கப் டாட் பகுதிக்கான உயரம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அளந்துட்டு வாங்க. இது கிராஸ் துணி அப்படின்றதுனால இழுத்து கொடுக்கும் ரொம்ப. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வேணும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது 10.5 வருது இந்த பாயிண்ட் சரிங்களா. இப்போது நம்ம இதனோட பாயிண்ட்டை 10.5 இன்ச்சு, இது தையலுக்கான பகுதி இல்லாமல் தான் அளவெடுத்துருக்குது, அதையும் கவனிச்சுக்கோங்க. 10.5 இன்ச்சில் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து வருது. இதுக்கு பேர் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது அப்பெக்ஸ் அப்படின்னா 2 மார்பு பகுதிகளுக்கு இடையில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றதையும் இதையும் நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கோங்க. இங்கேருந்து டேப் வச்சிங்கன்னா தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுடுவோம். இங்கேருந்து டேப் வைங்க. இப்போ பாருங்கள் 4.25 இன்ச் வருது. 4.25 இன்ச்சில் நம்ம வந்து ஒரு மார்க் கொடுத்துருவோம். கரெக்டாக இந்த இடம்தான் இவங்களோட பாயிண்ட் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் சரிங்களா. இப்போது இதை நம்ம நேராக ஒரு கோடு போட்டுக்குவோம். இதுதான் சென்டர் சரிங்களா. இதை நம்ம நேராக கோடு போட்டுட்டு இதில் இந்த 4.5 சென்டிமீட்டர் 4.25 மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இங்கிருந்து இப்படியே ஒரு வளைவு இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இப்படியே ஒரு வளைவு கொடுத்தீங்கன்னா இது இதோட வந்து ஜாயிண்ட் ஆகிடும் சரிங்களா. ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த இடம் வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சுருக்குகள் விழாது சரிங்களா. நம்ம இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த கேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது இங்கே இந்த கப்டாட்டுக்கான அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்றதையும் நான் இதில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம அவங்கவுங்க அளவு ஜாக்கெட் எடுத்துக்கோங்க. இது இங்கே பாருங்கள், கப் சைஸு நல்லா பெருசாக இருக்குது, டாட் நல்லா பெருசாக பிடிச்சிருக்கும். அதனால் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1.5 இன்ச்சு, இந்த டாட்னோட அளவு 1.5 இன்ச் இருக்குது. அப்போது நீங்கள் இங்கிருந்து 1.5 இன்ச்சில் மார்க்கு கொடுங்க. உங்களோட அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. இது வரைக்கும் இது நேராக தான் இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் கீழே வந்து படிமானமாக இருக்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இங்கேயும் வளைவு கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வராது. இப்போது இதையும் நீங்கள்
ஜாயின் பண்ணிடுங்க. இதையும் நீங்கள் ஜாயின் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல இப்படியே நேராக ஒரு 1/4 இன்ச் உள்ள இந்த மாதிரி, ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 இன்ச் மட்டுமே உள்ளுக்குள்ளே, நேராக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஃப்ரண்ட் பகுதி. சரிங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த தட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடம் தான் மெயின், இதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. டீயே இதில் கொண்டுட்டு வந்துட்டு இதோட நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த பகுதி இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சில் இதை வெட்டிடுங்க. இந்த இடத்துல அதிக துணிகள் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். ப்ளவுஸ் வந்து படிமானமாக இருக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம ஷோல்டர் வெட்டிடுவோம். கழுத்து பகுதியையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரண்ட் பகுதி நமக்கு இந்த பகுதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பகுதியில் இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, இங்கிருந்து இப்படியே வளைவாக கொண்டுட்டு வந்து இதை நேராக வெட்டி, இப்போது அந்த 1/2 இன்ச் எதுக்கு லூஸ் விட்டேன் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இங்கேயும் இங்கே வரைக்கும் வெட்டி இதை வெட்டி எடுத்துருங்க. 1/2 இன்ச்சு எதுக்காக நம்ம லூஸ் விட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இதை தைக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 42 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம். இதை தைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு போல் போகும், இது வரைக்கும் தையலுக்கு போயிடும். இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு போல் இதுலேயும் தையலுக்கு போயிடும். 2 சேர்ந்து இவ்வளோ தூரம்தான் அளவு இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சுருக்கோம். நீங்கள் அதே அளவு வைக்கும்போது இப்படியே வச்சுருக்கும்போது இந்த அளவு இந்த இடத்துல பத்தாது. அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து வச்சு இதை நம்ம கட் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ நம்ம ஏன் சேர்த்து வச்சு கட் பண்ணோம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தைக்கும்போது இதே மாதிரி இப்படி தைச்சிட்டு வந்து இதை கொண்டு வந்து இதோட இப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த கப் ஷேப் நல்லா இப்படி தூக்கலாக கொடுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.